வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் லாமஸ் தியரத்தோட கடைசி ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். இதுக்கு அடுத்தது நம்ம பேரலல் லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். வேறு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ப்ராப்ளமுக்கு வந்தீங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். வாங்க வீடியோ போகலாம். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒரு தியரம் கொடுத்துருக்கேன். இந்த தியரம் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தில் ஒரு சின்ன கான்செப்ட்டில் வரும். ஸோ இந்த தியரம் புரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளம்லாம் அந்த சின்ன கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இஃப் எ டிரான்ஸ்வர்சல் இன்டர்செக்ட் டூ பேரலல் லைன்ஸ் தென் ஈச் பேர் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் இஸ் சப்ளிமெண்ட்ரி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா தமிழில் குறுக்கு வெட்டி அப்படி சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பேரலல் லைன் இருக்குது. ஸோ ரெண்டு இணைக்கோடுகள் இருக்கும் போது அதை ஒரு குறுக்கு வெட்டியால் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இன்டீரியர் ஆங்கிள்ஸ் கிடைக்கும். ஸோ சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸை சம் பண்ணோம் அப்படின்னா 180 வரும் அப்படி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பிக்சர் வைஸாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு ஏபி அப்படிங்கிற ஒரு பேரலல் லைனும் சிடி அப்படிங்கிற ஒரு பேரலல் லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு குறுக்கு வெட்டியை வச்சு கட் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் பண்ணும்போது கட் பண்ண அந்த ஏபிங்கிறத கட் பண்ணுற பாயிண்ட்டை கியூன்னு கொடுத்துருக்காங்க, சிடியில் கட் பண்ணுற பாயிண்ட்டை ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்போ என்ன அப்படின்னா, அந்த சிஆர்கியூவையும் ஏக்யூஆர் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆங்கிளையும் சம் பண்ணால் நம்மளுக்கு என்னென்னா 180 வரும். சிமிலர்லி அதே மாதிரி பிக்யூஆரையும் டிஆர்கியூவையும் சம் பண்ணால் 180 வரும். இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 180 ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று சம் பண்ணோம் அப்படின்னா 180 அப்படிங்கிறது தான் சப்ளிமெண்ட்ரி அப்படி சொல்லுவோம். ஓகே, இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இப்போ ரெண்டு பேரலல் லைன்ஸை ஒரு டிரான்ஸ்வர்சல் வரைஞ்சி அதை கட் பண்ணுச்சு அப்படின்னா அதில் உள்ள சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் சம் பண்ணால் 180. இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியமானது. Two beads of weights W and W dash can slide on a smooth circular wire in a vertical plane. They are connected by a string which subtends at an angle 2 beta at the center of the circle. When the beads are in equilibrium on the upper half of the wire, prove that the inclination of the string to the horizon is given by tan alpha equal to W minus W dash divided by W plus W dash into tan beta. இது நம்ம ப்ரூஃப் பண்ணக்கூடிய ரிசல்ட். ஓகே, ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 பீட்ஸ் ஆஃப் வெயிட்ஸ். பீட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா, இந்த பாசி இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, கழுத்தில் போடுற பாசி அதிலலாம் அந்த ஒரு மணி மாதிரி வச்சு கோர்த்துருப்பாங்க தெரியுமா, அதைத்தான் நம்ம பீட்ஸ் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பீட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த மணி மாதிரி கோர்த்துருப்போம். ஸோ அந்த இதை தான் நம்ம பீட்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ ரெண்டு பீட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பீட்ஸ்க்குள்ள வெயிட் வந்து டபிள்யூன்னு சொல்லியிருக்காங்க, அனதர் ஒன் வந்து டபிள்யூ டேஸ் அப்படி எடுக்க சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்மூத் சர்க்குலர் ஒயரில், ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மூத் சர்க்குலர் ஒயரில் எடுக்க போகிறேன். ஸோ ஒரு சர்க்குலர் ஒயரில் இந்த ரெண்டையும் நான் என்ன செய்ய போகிறேன், எடுத்துக்கிற போகிறேன். அந்த சர்க்குலர் ஒயரை ஒரு வெர்டிக்கல் பிளேனில் வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு சர்க்குலர் வயர் வெர்டிக்கல் பிளேன் அப்படின்னா ரொம்ப குழப்பம். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, ஸோ சர்க்கிள் அப்படின்னா ஒரு வளையல்னு அர்த்தம். ஸோ வளையலை நம்ம செங்குத்தாக நிற்க வச்சோம் அப்படின்னா, வளையலுங்கிறது ஒரு இதில் நம்ம நிற்க வைக்கிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அதான் வெர்டிக்கல் பிளேனில் சர்க்குலர் ஒயரை வச்சுருக்கோம். அந்த மாதிரியான ஒரு இதுதான் இந்த படமும். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, அப்போ என்ன ஃபஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 பீட்ஸ் ஆஃப் வெயிட்ஸ், அதாவது ரெண்டு மணிகள் அப்படிங்கிறது இதில் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா அந்த பாசிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ அதை வந்து ஒரு ஒயரில் நான் ரெண்டு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தே ஆர் கனெக்டட் பை எ ஸ்ட்ரிங். ஸோ அந்த ரெண்டு மணி இருக்குமா, ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சர்க்குலர் ஒயரில். இந்த ரெண்டு மணிக்கு மட்டும் டேரெக்டாக ஒரு கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்ட்ரிங் மூலமாக ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ரெண்டு மணியும் ஓகே விச் சப்ஸ்டன்ஸ் அட் அன் ஆங்கிள் 2 பீட்டா அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, இந்த இங்கே உள்ள ஒரு மணி, இங்கே உள்ள மணி, இந்த ரெண்டு மணியையும் பிரிக்கக்கூடிய இந்த ரெண்டு பீட்ஸையும் பிரிக்கக்கூடிய இந்த நடுசில் இந்த சென்டர் வெளியோடி பிரிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சென்டரில் உள்ள ஆங்கிள் 2 பீட்டாவாக இருக்குது அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? சென்டரில் உள்ள ஆங்கிள் என்னது 2 பீட்டா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இந்த சர்க்கிள் வந்து யூக்லிபிரியமாக இருக்கும் அப்படின்னு வேறு கொடுத்துருக்காங்க ஆன் த அப்பர் ஹாஃப் ஆஃப் த ஒயர். ஸோ இந்த அப்பர் ஹாஃப் ஆஃப் த ஒயர் அப்படின்னா இந்த சென்டருக்கு மேலே உள்ள ஃபுல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா யூக்லிபிரியமாக இருக்குது அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. அடுத்தது ப்ரூவ் தட் த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் டு த ஹரிசான் இஸ் கிவன் பை. ஓகே, அப்போது இந்த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங்கும் ஹரிசான் கூட மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க, அது ஆல்ஃபாங்கிறது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா tan ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு
ஸோ உங்களுக்கு இந்த சம் மட்டும் சும்மா சொன்னால் புரியாது, உங்களுக்கு இதோட பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2 beads of weight W and W dash can slide on a smooth circular wire in a vertical plane கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மூத் சர்க்குலர் ஒயர் சொல்லி வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், 2 பீட்ஸ் எடுக்க சொன்னாங்க. ஸோ ஒரு பீட்ஸ் இங்கே எடுத்திருக்கேன், இன்னொரு பீட்ஸ் வந்து இந்த சைடு எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ எங்கனாலும் எடுத்துக்கலாம். நம்ம அப்பர் ஹாஃப் ஆஃப் த பிளேனில் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்டருக்கு மேலே எங்கனாலும் எடுத்துக்கோங்க. இங்கே ஏயும் பியும் ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஏயும் பியும் ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு கனெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏ அண்ட் பிங்கிற 2 என்னதை எடுக்க சொன்னாங்க, 2 பீட்ஸ் எடுக்க சொன்னாங்க. ஸோ 2 பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதுக்குள்ள வெயிட் W அண்ட் இதுக்குள்ள வெயிட் W dash அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, they are connected by a string. கனெக்டட் பை a string சொல்லி கொடுத்துருந்தாங்களா. ஸோ ஸ்ட்ரிங்கிறது ஏபி. ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு ஆக்ஷன் ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இது இழுக்கிறதுனால இங்கே டீங்கிறது இங்கே பார்க்க எனக்கு போகும் டென்ஷன். சேம் அதேமாரி இங்கே எனக்கு கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா அதேமாரி இங்கே எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இங்கே ஒரு டென்ஷன் எனக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டென்ஷனையும் டீன் எடுத்துக்கிட்டேன், இந்த டென்ஷனையும் டீன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது யூக்லிபிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூக்லிபிரியமாக இருக்கிறதுனால இங்கேயும் டீன் எடுத்தால் தான் எனக்கு கேன்சல் ஆகும். ஸோ நான் 2 பக்கமுமே டீன் எடுத்துக்கிட்டேன். கான்செப்ட் புரியுதா, ஏன் 2 பக்கமே டீ எடுக்கேன் அப்படிங்கிறதுக்குள்ள கான்செப்ட் இதான். ஏன்னா எனக்கு யூக்லிபிரியமாக இருக்குது. ஸோ நான் 2 பக்கமே டீ எடுத்துக்கிட்டேன். டென்ஷனுங்கிறதுனால டீன் எடுத்திருக்கேன். தென் இது ஸ்ட்ரிங்குங்கிறதுனால தான் எனக்கு இதில் டென்ஷனுங்கிறது ஆக்ட் ஆகுது. இல்லாட்டி எனக்கு வேறு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகியிருக்கும். ஓகேவா, கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இங்கேயும் பிடிச்சி இழுக்கு, இங்கேயும் பிடிச்சி இழுக்கு. அதனால தான் 2 டென்ஷன் ஆக்ட் ஆகுது. மற்ற இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் சம்ஸ்க்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு டென்ஷன் தான் ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே எனக்கு 2 டென்ஷன் ஆக்ட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இது வந்து 2 பீட்டா அப்படிங்கிற ஆங்கிளை அந்த சர்க்கிளோட சென்டரில் கொடுக்குது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாருங்கள், நான் இந்த இது இப்படி வரைஞ்சிருக்கேன்னா, ஸோ இப்போ எனக்கு 2 பீட்டாங்கிற ஆங்கிள் கொடுத்துருக்கு. இந்த 2 பீட்ஸும் இந்த சென்டர் கூட கனெக்ட் ஆகும் போது எனக்கு என்ன ஆங்கிள் வந்திருக்கு, 2 பீட்டாங்கிறது வந்திருக்கு. ஸோ நான் இவ்வளோ ஹானா நான் எழுதிக்கிட்டேன். நான் எனக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம் வச்சு இவ்வளோ ஹானா எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், ப்ரூவ் தட் த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். இது ஸ்ட்ரிங்கு. அப்போ இது கூட நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சேன் அப்படின்னா அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் எனக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் புரியுதா. ஸோ இப்போ இது ஸ்ட்ரிங்கு, இதுக்கு நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைய போகிறேன். ஸோ இது கண்டிப்பாக எனக்கு ஹரிசாண்டலாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எது ஏபிங்கிறது எனக்கு எப்படினாலும் இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் ஹரிசாண்டல் லைனை தனியாக எடுத்து காமிச்சிருக்கேன். பிங்கிறது எனக்கு கொஞ்சம் கீழே இறக்கி காமிச்சிருக்கேன். இந்த ஏக்கு நேராக நான் பியை பாயிண்ட் அவுட் பண்ணல. பிகாஸ் ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கீழே இறக்கி தான் இருக்கும். 2 இதுவும் ஹரிசாண்டல் லைனில் இருக்குது. 2 பீட்ஸும் அந்த சர்க்கிளோட ஒரே இதில் இது 2 சர்க்கிளோட ஒரே ஹரிசாண்டல் லைனில் இருக்குது அப்படி சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ நான் எங்கேனாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தனியாக ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கேன். அது இந்த ஸ்ட்ரிங் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆல்ஃபாங்கிறத எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம tan ஆல்ஃபா ஈக்குவல் டு தானே கொண்டு வர வேண்டி இருக்குது. அதனால் இது ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்திருக்கேன். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போ எனக்கு இந்த 2 பீட்டா வரைஞ்சிட்டேன். இங்கே ஏங்கிறத நோட் பண்ணிட்டேன், இங்கே பிங்கிறத நோட் பண்ணிட்டேன், இங்கே டபிள்யூங்கிறது இங்கே W டேஷ்ங்கிற வெயிட் நோட் ஆகுது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ படம் எப்படி பொறுத்தோங்கிறத பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ போட்டாலே நம்மளுக்கு படம் மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ஏங்கிற ஒரு சர்க்கிள் இருக்குது, இதில் ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கா. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே என்ன தெரியும், ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வைக்கோம் அப்படின்னா ஒரு பிளேனோ ஒரு இதோ ஒரு இதில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கோம் அப்படின்னா அதில் ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ இதில் ஆக்ட் ஆகக்கூடிய நார்மல் ரியாக்ஷன் வந்து இதோட அந்த ரேடியஸ் இருக்கா. ஸோ அந்த ஓஏ அப்படிங்கிற அந்த ரேடியஸ் இது ஒரு சர்க்கிளாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போ இது என்னவா தான் இருக்கும், ஓஏங்கிறது ஒரு ரேடியஸாக தான் இருக்கும். அப்போ இந்த ஓஏ வழியோடி தான் இந்த நார்மல் ரியாக்ஷன் பாஸ் ஆகும். ஸோ இந்த ஓஏ அலாங் ஓஏ வழியோடி நான் அங்கே போய் என்னது நார்மல் ரியாக்ஷன் ஆறுங்கிறத நோட் அவுட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே ஆர் டேஷ்ங்கிறது பிங்கிறதுல அதே மாதிரி ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுமா. ஸோ அது இங்கே நார்மல் ரியாக்ஷன். அதே மாதிரி இந்த ஓபிங்கிற இந்த ரேடியஸில் அலாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஆர் டேஷ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து இங்கே இந்த டபிள்யூங்கிறது வெர்டிகலி டவுன்வர்ட்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இதை ஏஎல் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை பிஎம் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது என், இது நாட் என், சரி இது எம். ஓகேவா, ஏஎன் அப்படிங்கிறது என்னவா எடுத்துக்கிறது அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைனாக எடுத்துக்கிறது. கணக்கில் கொடுத்துருந்த மாதிரி இது ஹரிசான் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். ஸ்ட்ரிங் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, நம்ம இப்போ என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்ளத்திலே எப்படின்னு சொல்லி நான் சொல்யூஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து நம்ம இங்கே வந்து நோட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே வாங்க, let A and B be 2 beads of weights W and W dash connected by a light string of sliding on the circular wire. நான் இப்போ என்ன சொன்னோம் அது அப்படி எழுதியிருக்கேன். இன் யூக்லிபிரியம் பொசிஷன், இது யூக்லிபிரியமாக இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்க. யூக்லிபிரியமாக இருக்கும் போது அந்த சென்டரில் உள்ள ஆங்கிள் என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, நம்மளுக்கு 2 பீட்டான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் எழுதிக்கிட்டேன். இதில் ஓங்கிறது என்னது, நம்மளுக்கு சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதையும் நான் எழுதிக்கிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். அதாவது ஓஏ அப்படிங்கிறதும் ஓபி அப்படிங்கிறதும் எனக்கு என்னவா இருக்குது, ரெண்டுமே எனக்கு ரேடியஸ் தான். கான்செப்ட் புரியுதா.
ஸோ இதுவும் ரேடியஸ் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டுமே ரேடியஸ். ஒரு சர்க்கிளுக்கு எத்தனை ரேடியஸ் எடுத்தாலும் எல்லா ரேடியஸ்க்குள்ள லென்த்தும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இங்கே எனக்கு என்ன லென்த் இருக்கும், எனக்கு இந்த சேம் லென்த்து தான் இங்கேயும் இருக்கும். அப்போ எனக்கு இதுவும் எப்படி இருக்கும், எனக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஈக்குவலாக இருக்கிறதுனால இப்போ இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள், OAB அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த சைடும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது எனக்கு ஒரு ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிளாக இருக்குது. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆங்கிளும் அதாவது பேஸ் ஆங்கிள்ஸ் அப்படி சொல்லுவோம். நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம். ஸோ இந்த பேஸ் ஆங்கிளும் எனக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதுக்கடுத்தது நம்மளுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளையும் சம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 180 டிகிரி வரும் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக. ஸோ இந்த ஆங்கிள் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் நான் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். சிமிலர்லி இப்போ இந்த ஆங்கிளும் எனக்கு என்னவா தான் இருக்கும், எக்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கன்னு பாருங்கள். ஃப்ரம் த ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் இந்த ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் இந்த 2 பீட்டா இந்த மூணையும் சம் பண்ணால் எனக்கு என்ன வரணும், 180ங்கிறது வரணும். ஸோ 2x + 2 பீட்டா = 180. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே 2 இருக்கிறதால 2ஆல் டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எனக்கு தேவையானது என்னது, எக்ஸுங்கிறது தான் தேவைப்படுது. ஸோ அப்போ x = 90 - பீட்டா அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இங்கே இந்த சைடு உள்ள ஆங்கிளும் 90 - பீட்டா, இந்த ஆங்கிளும் 90 - பீட்டா. இதில் போட்டால் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் மேலே அப்படி தனியாக போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் படம் இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிங்க அப்படின்னா எல்லா ஆங்கிளையும் உள்ளேயே நோட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இங்கே உள்ள ஆங்கிளும் 90 - பீட்டா, இங்கே உள்ள ஆங்கிளும் 90 - பீட்டா. ஸோ எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும் அதான் எழுதி வச்சிருக்கேன். OAB = OBA = 90 - பீட்டா. அந்த ரெண்டு ஆங்கிளும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோமா. ஸோ இப்போ அந்த நேரடியாக அந்த ஆங்கிள் என்னவா இருக்குமோ நான் அதையே இதில் எழுதிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது let AB make an angle alpha with the horizontal AN. நான் இதை முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். AN அப்படிங்கிற ஒரு ஹரிசாண்டல் ஏபிங்கிற அந்த ஸ்ட்ரிங் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபான்னு சொல்லி நான் உங்களை எடுக்க சொன்னேன். அதனால லெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது AL and BM are the vertical lines through A and B. அதுக்கு அடுத்தது நம்ம அந்த வெயிட் வந்து வெர்டிகலாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோமா. ஸோ அந்த AL and BM அப்படிங்கிற அந்த ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வெர்டிக்கல் லைன் த்ரோ A and B. அப்போ A வழியாக பாஸ் ஆகக்கூடிய 2 வெர்டிக்கல் லைன்ஸ் தான் அந்த AL அப்படிங்கிறதும் அந்த BM அப்படிங்கிறதும். ஸோ அந்த ALங்கிறது ஒரு வெர்டிக்கல் லைன், BM அப்படிங்கிறது ஒரு வெர்டிக்கல் லைன். ஸோ ரெண்டுமே எப்படி இருக்கும், எனக்கு பேரலாக இருக்கும். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, OAL அப்படிங்கிறது நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இது கண்டுபிடிக்க போகிறேன். OAL இந்த ஆங்கிள் நான் இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு பாருங்கள். இது என்ன லைன், ஒரு வெர்டிக்கல் லைன். ஹரிசாண்டல் லைன் என்னது, AN அப்படிங்கிறது ஒரு ஹரிசாண்டல் லைன். ஸோ இது வெர்டிக்கல் லைன், இது ஹரிசாண்டல் லைன். அப்போ இது ஒரு வெர்டிக்கலும் ஹரிசாண்டல் மீட் பண்ணக்கூடிய வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மொத்த ஆங்கிள் என்ன அப்படின்னா 90 டிகிரியாக இருக்கும். எனக்கு இப்போ இந்த ஆங்கிள் தேவை, எனக்கு இந்த ஆங்கிளும் தேவை. ஸோ மொத்த ஆங்கிள் 90 டிகிரி. அதில் இருந்து இந்த ஆங்கிளையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிரும். கான்செப்ட் புரியுதா? ஸோ அதை தான் பண்ணியிருக்கேன். ஆங்கிள் OAL = 90 டிகிரியாக மொத்தமான சொன்னேன்னா இப்போ. ஸோ 90 டிகிரியில் இருந்து இந்த நடுசில் உள்ள இந்த மிட் ஆங்கிள் என்னது எனக்கு அப்படின்னா 90 - பீட்டா இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இந்த ஆங்கிள் என்னது, ஆல்ஃபா. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் நான் கழிக்க போகிறேன். ஸோ 90 - பீட்டாவையும் ஆல்ஃபாவையும் கழிச்சேன் அப்படின்னா எனக்கு பீட்டா - காமா அப்படிங்கிறது பீட்டா - ஆல்ஃபா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த ஆங்கிள் இங்கே எழுதிக்கிடுதேன். பீட்டா - ஆல்ஃபா அப்படிங்கிற அந்த ஆங்கிளை இங்கே எழுதிக்கிடுதேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து நான் இப்போ தான் சொன்னேன் ALங்கிறது ஒரு வெர்டிக்கல் லைன், BM அப்படிங்கிறது ஒரு வெர்டிக்கல் லைன். இதுவும் ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகும், இதுவும் வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகும், இதுவும் வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நீங்கள் படத்தை அப்படி திருப்பி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் எனக்கு இப்படி இருக்குது, இதுவும் எனக்கு பேரலாக இருக்கும். கரெக்டாக என்ன, இதுவும் ஒரு வெர்டிக்கல் அப்படிங்கிறதுனால நம்ம பிக்சரை மாற்றி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாக இருக்கும். ஓகே, இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று உண்டு, நான் உங்களுக்கு வீடியோக்குள்ள ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கேன். அதாவது 2 பேரலல் லைனை ஒரு டிரான்வர்சல் அப்படின்னா குறுக்கு வெட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 பேரலல் லைனை குறுக்கால ஒரு லைன் வெட்டுருந்துச்சு அப்படின்னா ஸோ அதில் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் மேக் ஆகுமா. ஸோ அந்த ஒரு சைடில் உள்ள அல்டர்னேட் ஆங்கிள்ஸ்லாம் சம் பண்ணோம் அப்படின்னா 180 வரும். அனதர் சைடு அல்டர்னேட் ஆங்கிள்ஸ்லாம் சம் பண்ணால் 180 வரும். ஸோ இப்போ எனக்கு இது ஒரு பேரலல் லைன், இது ஒரு பேரலல் லைன், இதை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுது. என்ன வெட்டி, AB அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்வர்சல் எனக்கு வெட்டுது. ஸோ AB அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்வர்சல் எனக்கு வெட்டுறதுனால அப்போ எனக்கு இங்கே உள்ள ஒரு ஃபுல் ஆங்கிள் ப்ளஸ் எனக்கு இங்கே உள்ள ஃபுல் ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு இது ஒரு இன்டீரியர் ஆங்கிள், இது ஒரு இன்டீரியர் ஆங்கிளா. ஸோ இந்த 2 இன்டீரியர் ஆங்கிளையும் சம் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 180 அப்படிங்கிறது வரும். இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. நான் அதுக்குள்ள ப்ரூஃப் கூட உங்களுக்கு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மறக்காமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அது எக்ஸாமுக்கு தேவையில்லை, பட் நான் ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 2 ஆங்கிள் பாருங்கள். இப்போ என்ன எழுதிருக்கேன் பாருங்கள், ஏபிஎம்னா என்னது, ABM ப்ளஸ் அதுக்கடுத்து என்ன கொடுக்கலாம், BAL. இந்த 2 ஆங்கிளையும் கூட்டணும் அப்படின்னா எனக்கு 180ங்கிறது வரும். இப்போ தான் நான் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொன்னேன். ஓகே, அப்போ ABM = என்ன அப்படி 180 மைனஸ் இதை மைனஸில் அங்கோடி கொண்டு போயிருந்தேன். ஸோ BALங்கிறது நான் அழகாக கண்டுபிடிச்சிடலாம். BALங்கிறது இந்த இருக்கு பாருங்க, இதான BAL அப்படின்னா இந்த ஃபுல் ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபுல் ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா
BALங்கிறதா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு இவ்வளோகான ஃபுல் ஆங்கிள் இங்கே எனக்கு பீட்டா மைனஸ் காமா ஆல்ஃபா இருக்குது, இங்கே 90 மைனஸ் பீட்டா இருக்குது. ஸோ இப்போ 90 மைனஸ் பீட்டாவையும் பீட்டா மைனஸ் காமாவையும் ஆட் பண்ணி இந்த 180லேருந்து கழிச்சிருங்க. கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஸோ இது கழிச்சோம் அப்படின்னா எனக்கு 90 ப்ளஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். இப்போ அந்த மாதிரி நான் OBM அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறேன். என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? OBM அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு நல்லாவே தெரியும் OBM அப்படிங்கிறது இந்த ஹோல் ஆங்கிளில் இருந்து இந்த ஆங்கிளை மட்டும் கழிச்சிட்டா கிடச்சிருமா? ஸோ இந்த ஹோல் ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறேன். ஸோ இந்த ஹோல் ஆங்கிள்ங்கிறது என்னதான் இப்போ கண்டுபிடிச்சு தான் வச்சுருக்கேன். ஹோல் ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா 90 ப்ளஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் கரெக்டாக. ABM அப்படிங்கிறது இப்போ தானே கண்டுபிடிச்சோம். ஸோ ABM ஈக்குவல் டு 90 ப்ளஸ் ஆல்ஃபான்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? ஸோ இந்த ஃபுல் ஆங்கிள் எனக்கு 90 ப்ளஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். அதுலேருந்து இந்த 90 மைனஸ் பீட்டாவை கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 90 ப்ளஸ் ஆல்ஃபான்னு இருக்குது, அதுலேருந்து 90 மைனஸ் பீட்டா அப்படிங்கிறத நான் நெகட்டிவ் கழிச்சிருந்தேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கிது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது கிடைக்குது. அவ்வளோதான், நம்ம இதில் தேவையான எல்லா ஆங்கிளுமே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஆங்கிள் எனக்கு கணக்கில் கொடுத்துருந்தாங்க, இந்த ஆங்கிள் நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சேன், இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சேன், அடுத்தது இந்த ஆங்கிளும் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஆங்கிளும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எனக்கு தேவையான எல்லா ஆங்கிளுமே கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் நம்ம கால்குலேஷன்ஸ் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இதில் ஏங்கிற பாயிண்ட்ல எனக்கு 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்னென்ன ஃபோர்ஸ்லாம்? அந்த Wங்கிற ஃபோர்ஸ் ஒன்று, இந்த Rங்கிற ஃபோர்ஸ் ஒன்று, Tங்கிற அந்த டென்ஷன் ஒன்று. அதே மாதிரி Bங்கிறதுல எனக்கு 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த W' ஃபோர்ஸ் ஒன்று, R' ஃபோர்ஸ் ஒன்று, Tங்கிற டென்ஷன் ஒன்று. ஸோ இந்த ரெண்டுமே 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. தென் இது யூக்லிபிரியமாக வேற இருக்குது. தென் இதில் நம்ம என்ன தீரம் யூஸ் பண்ணலாம்? லாமஸ் தீரம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி லாமஸ் தீரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஏங்கிறதுல என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகிருக்குங்கிறது எழுதிக்கிடுவோமா? இட்ஸ் வெயிட் W ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் அலாங் AL. ஓகேவா? நெக்ஸ்ட் நார்மல் ரியாக்ஷன் R டியூ டு த கான்டாக்ட். நார்மல் ரியாக்ஷன் Rங்கிறது ஆக்ட் ஆகும் எங்கே அப்படின்னா அந்த ரேடியஸ் OA அப்படிங்கிற இந்த ரேடியஸ்க்குலாம் அவுட்வர்ட்ஸாக ஆக்ட் ஆகும். OAங்கிற ரேடியஸில் அவுட்வர்ட் டைரக்ஷன்ஸில் ஆக்ட் ஆகுது. டென்ஷன் T அப்படிங்கிறது ABங்கிறதுல ஆக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ இப்போ ஏங்கிறதுல எனக்கு 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. தென் யூக்லிபிரியமாக வேற இருக்குது. ஸோ நான் லாமஸ் தீரத்தை அப்ளை பண்ண போகிறேன். லாமஸ் தீரம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு ஃபோர்ஸும் ஒவ்வொரு ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது மற்ற 2 ஃபோர்ஸுக்கு இடைப்பட்ட சைன் ஆங்கிளுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும் அப்படி சொல்லுதா? ஸோ நான் இப்போ இந்த Wங்கிற ஃபோர்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ Wங்கிற ஃபோர்ஸ் எடுத்தேன் அப்படின்னா another 2 ஃபோர்ஸஸ் என்னது? இந்த Rக்கும் Tக்கும். ஸோ இந்த Rக்கும் Tக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் அப்படின்னா எனக்கு என்ன ஆங்கிள் வரும்? Rக்கும் Tக்கும் இடைப்பட்ட ஆங்கிள்னா எனக்கு இந்த ஃபுல் ஆங்கிள் வரும். கரெக்டாக? ஸோ இந்த ஆர்க்கும் Tக்கு இடைப்பட்ட ஆங்கிள்னா எனக்கு இந்த ஃபுல் ஆங்கிள். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இது எனக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கா? இது ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் இது மொத்தமாக 180 டிகிரி. இந்த இடத்துல எனக்கு மொத்த ஆங்கிள் 180 டிகிரி. அந்த ஆங்கிள்லேருந்து இவ்வளோ கணத்தை நான் கழிச்சிட்டா போதுமா? ஸோ 180லேருந்து இந்த இடைப்பட்ட ஆங்கிள் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம், 90 மைனஸ் பீட்டான்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா? ஸோ அப்போ W பை சைன் ஆஃப் 180 மைனஸ் 90 மைனஸ் பீட்டா அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு T பை அதுக்கடுத்து என்ன ஃபோர்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா Tங்கிற இந்த ஃபோர்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ Tங்கிற இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த T பை அடுத்து another 2 ஃபோர்ஸஸ் என்னது? R and W. ஸோ இந்த 2 ஃபோர்ஸ்க்குள்ள இடைப்பட்ட ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு இந்த ஆங்கிள் எனக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ஆங்கிள் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்போ இங்கே மேக் ஆகக்கூடிய மொத்த ஆங்கிள் எவ்வளவு? 180 இருக்கும். ஸோ 180 இருக்கும். அதில் எனக்கு இந்த ஆங்கிளை மட்டும் கழிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிருமா? ஸோ அப்போ 180 மைனஸ் இந்த ஆங்கிளை கழிச்சிருங்க. ஸோ அப்போ என்ன எழுதியிருக்கேன்? 180 மைனஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? W பை சைன் ஆஃப் 90 மைனஸ் ஸோ இதில் W பை சைன் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா அந்த மாதிரி இருக்கா? ஸோ சைன் 180 மைனஸ் டீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா. ஸோ அப்போ சைன் ஆஃப் 90 மைனஸ் பீட்டான்னு வரும். இங்கே அதே மாதிரி சைன் ஆஃப் பீட்டா மைனஸ் காமா அப்படிங்கிறது வரும். ஓகேவா? எனக்கு இன்னொன்று என்ன தெரியும் அப்படின்னா சைன் 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா அப்படின்னு தெரியுமா? ஸோ இங்கே டீட்டாக்கு பதிலாக பீட்டா இருக்குது. ஸோ W பை காஸ் பீட்டாங்கிறது இங்கே எனக்கு கிடைக்கும். இங்கே T பை சைன் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் இருந்து நான் Wங்கிறத எனக்கு தேவைப்படும். ஸோ ஏன் அப்படின்னா Wங்கிறத நம்மளுக்கு ரிசல்ட்டில் ஃபுல்லாக யூஸ் ஆகிருப்போம், ப்ரூஃப் பண்ணக்கூடிய ரிசல்ட்டில் இருக்கும். ஸோ W மட்டும் வச்சுக்கிட்டேன், மற்ற இதான் மேலே கொண்டு போயிருந்தேன். இதை ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் Bலையும் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொன்னேன்னா, ஸோ Bலையும் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்னெல்லாம் அப்படின்னா W' அப்படிங்கிற வெயிட் ஆக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி R' அப்படிங்கிறது நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டென்ஷன் Tங்கிறது BA அப்படிங்கிறதுல ஆக்ட் ஆகிருக்கும். இங்கே உங்களுக்கு சரியாக தெரியலன்னா மார்க் பண்ணிக்கோங்க BA. ஓகேவா? அடுத்தது அப்ளையிங் லாமஸ் தியரம் அட் B. ஓகே, நான் இப்போ லாமஸ் தியரத்தை Bங்கிற பாயிண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ Bங்கிற பாயிண்ட்டுக்கு அதே மாதிரி அப்ளை பண்ணுவோமா? ஸோ W' ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள், இந்த டென்ஷன் T ஆக்ட் ஆகிறதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள்னா எனக்கு இந்த ஆங்கிள் தேவைப்படும். கரெக்டாக? ஸோ அப்ளை மாதிரி தான் இது ஒரு ஃபுல் ஸ்ட்ரைட் லைன். அப்போ 180 இருக்கும். இந்த 180லேருந்து இந்த ஆங்கிளை மட்டும் கழிக்கணும். ஸோ அப்போ என்ன வரும்? W' பை சைன் ஆஃப் 180 மைனஸ் 90 மைனஸ் பீட்டா வருமா? ஸோ சைன் 180 மைனஸ் டீட்டா சைன் டீட்டா தான். அடுத்தது சைன் 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? எனக்கு காஸ் டீட்டான்னு வரும். ஸோ இங்கே டீட்டாக்கு பதிலாக எனக்கு ஃபுல்லாக பீட்டான்னு இருந்துச்சு. ஸோ காஸ் பீட்டா அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். W' பை காஸ் பீட்டா அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி டீக்கு வச்சு பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே Tங்கிறது இங்கே ஆக்ட் ஆகுது.
ஸோ அப்போ அதை தவிர உள்ள மற்ற 2 ஃபோர்ஸ்க்கு இடைப்பட்ட ஆங்கிள் அப்படின்னா இந்த டபிள்யூ டேஸ்ங்கிறதுக்கும் இதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள்னா என்ன ஆங்கிள், இந்த ஆங்கிள் எனக்கு தேவை. இப்போ அதே மாதிரி தான் இது ஒரு ஸ்ட்ரைட் லைனா, அப்போ இது மொத்தமாக மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் 180 டிகிரி. இது மொத்தம் 180 டிகிரிலேருந்து இந்த டிகிரி கழிச்சா போதும். இந்த டிகிரி என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா. அப்போ 180 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். கான்செப்ட் புரியுதா? ஸோ சைன் ஆஃப் 180 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஸோ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது எழுதி வச்சிருக்கேன். ஸோ டி பை சைன் 180 மைனஸ் டீட்டா சைன் டீட்டா, இங்கே டீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது, பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபான்னு இருக்குது. ஸோ சைன் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். ஸோ டி பை சைன் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்னு இருக்குது. ஸோ இதுலேருந்து டபிள்யூ டேஸ் ஈக்குவல்ட்டுங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ காஸ் பீட்டாங்கிறத கிராஸ் மல்டிபிள் பண்ணி மேலே கொண்டு போய் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு டபிள்யூங்கிறது இருக்குது, டபிள்யூ டேஸ் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 டிவைட் பண்ணுங்கள். டபிள்யூ பை டபிள்யூ டேஸ் ஈக்குவல்ட்டு இந்த டி காஸ் பீட்டாங்கிறது எனக்கு இந்த ரிசல்ட்லேயும் இருந்துச்சு பாருங்கள். டி காஸ் பீட்டா அப்படிங்கிறது இதுலேயும் இருந்துச்சுனால இந்த டி காஸ் பீட்டாங்கிறது அதுலேயும் கேன்சல் ஆயிரும், இதுலேயும் கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன வரும் அப்படின்னா சைன் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பை சைன் ஆஃப் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படி சொல்லி இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு டபிள்யூ பை டபிள்யூ டேஸ்ங்கிறது எனக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு. பட் எனக்கு ரிசல்ட்டில் ப்ரூஃப் பண்ணக்கூடியது எப்படி இருக்குது அப்படின்னா டபிள்யூ மைனஸ் டபிள்யூ டேஸ் பை டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூ டேஸ்ன்னு இருக்குது. அப்போ டபிள்யூ டேஸ் நான் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே, இது ஒரு ரேஷியோ அப்படிங்கிறதுனால பகுதியும் சமமாக இருக்கும், பகுதியும் சமமாக இருக்கும், தொகுதியும் சமமாக இருக்கும். அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு எடுத்துக்கலாம், டபிள்யூ டேஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு கணக்கில் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரிசல்ட் தான். அப்போ டபிள்யூ மைனஸ் டபிள்யூ டேஸ் பை டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூ டேஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு, ஸோ டபிள்யூக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், சைன் ஆஃப் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபாங்கிறது போட்டுக்கலாமா. அதே மாதிரி டபிள்யூ டேஸ்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், சைன் ஆஃப் பீட்டா மைனஸ் ஆல்ஃபாங்கிறது போட்டுக்கலாம். ஸோ நான் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சைன் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலா, இங்கே சைன் ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். இதிலிருந்து நான் எல்லாம் அடி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா 2 காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா இருக்கும், இங்கே 2 சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாம். 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா காஸ் பீட்டா பை சைன் பீட்டா இருக்கா. ஸோ காஸ் பை சைன் ஈக்குவல் டு காட் பீட்டா, சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ டேன் ஆல்ஃபா காட் பீட்டான்னு கிடைக்கும். ஓகே, காட் ஈக்குவல் டு 1 பை டேன் படிச்சிருக்கோமா. ஸோ காட் பீட்டாக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், டேன் பீட்டா அப்படிங்கிற 1 பை டேன் பீட்டா அப்படிங்கிறது போட்டுக்கலாம். ஸோ அப்போ டேன் ஆல்ஃபா பை டேன் பீட்டா அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு. எதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு, டபிள்யூ மைனஸ் டபிள்யூ டேஸ் பை டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூ டேஸ் அப்படிங்கிறதுக்கு எனக்கு டேன் ஆல்ஃபா பை டேன் பீட்டா அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. பட் ரிசல்ட்டில் எனக்கு ப்ரூஃப் பண்ணக்கூடிய இடத்துல டேன் ஆல்ஃபா ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் டேன் ஆல்ஃபா மட்டும் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த டேன் பீட்டாங்கிறத கிராஸ் மல்டிபிளில் கொண்டு போய்க்கிட்டேன். அப்போ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் டபிள்யூ டேஸ் பை டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூ டேஸ் இன்ட்டு டேன் பீட்டா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.